நமது பூமி ஆன்மீக கலாச்சாரம் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு ஐயரை வந்துட்டு ஒரு கல்யாண வீட்டில் துன்புறுத்துகிறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பகிர்ந்துட்டு வராங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அது மனதளவில் எனக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. அவங்க ஒரு தொழில், அந்த தொழில் செய்ய போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க எவ்வளவு கேவலப்படுத்தாங்க. ஒரு தெய்வீகமான ஒரு காரியத்தை அந்த ஐயர் செய்ய போகிறாரு. அந்த திருமணத்தை நடத்தி வைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்படுது அந்த இடத்துல. அந்த வீடியோ நான் போட முடியும் பாருங்கள். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குங்குமத்தை மேலே கொட்டாங்க, தட்டை எடுத்து வீசியாங்க, சட்டை எடுத்து எறியாங்க. இது போதாதுன்னு சொல்லி கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே எல்லாமே அடித்து அவரை குளிப்பிச்சிட்டாங்க. அவரும் கோவப்பட்டு பார்த்தாரு, சீண்டி பார்த்தாரு, எழுப்பி பார்த்தாரு, ஓடி பார்த்தாரு. ஒன்றும் விடிய மாதிரியே இல்லை. கடைசி வரை அவரை துன்புறுத்திட்டே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருந்தது இந்த கதையை பார்க்குக்கு. ஏன்னா நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். அப்போ அந்த ஹோட்டல் முதலாளி இருக்காங்க. அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம தட்டை தருவோமா, இல்லை விளாடுவோமா? முடியாது, நடக்காது. இனி பார்த்திங்கன்னா ஒரு கறிக்கடையில் ஒரு மட்டன் சிக்கன் ஒரு பொருளை வாங்க போகிறோம். அந்த கடையில் அந்த கறி வெட்டிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு காசு எடுத்து வீசுவீங்களா, இல்லை ஒரு பேப்பர் அடித்து இப்படி எரிஞ்சு பாருங்கள் என்ன நடக்குன்னு தெரியும். அப்போது இன்னொரு விஷயம், எந்த இடத்துலையும் சரி இந்த ஐயர் அல்லது இந்த பிராமணன் இவங்க துவேஷம் நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க எதுக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிற ஒரு ஆணவம் தான் எல்லாருக்கும். அந்த ஆணவத்தை விட்டொழிங்க. ஏன்னா அவங்கள துன்புறுத்தின அவங்களன்னு இல்லை, பொதுவாகவே இந்த கருட புராணத்தில் என்ன கூறியிருக்கு, அப்போ பிறன் உயிர்களை துன்புறுத்த பற்றி கருட புராணத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம் வாங்க. நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம். இந்த பாவம் செய்தவர்களுக்கு நரகத்தில் என்ன தண்டனை, அது முதல்ல பார்ப்போம். இது 2 விதத்தில் குறிக்கலாம். ஒன்று, நம்ம கருட புராணத்தில் குறிப்பிட்டிருக்கு காலகுத்திரம். அதாவது பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து அவமதித்து துன்புறுத்தியும் பட்டினி போட்டு பதைத்த பாவிகள் செல்லும் நரகம் இதுவாகும். அப்போது பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடித்து துன்புறுத்தினால் அந்த நரகம் காலகுத்திரம். அந்த நரகத்தில் என்ன பாவம்னா, அப்போது அதே மாதிரியே என்ன இங்கே செய்தாங்களோ அதே தண்டனை அங்கே நரகத்தில் கிடைக்கும். நரகத்திலையும் இவங்க உயிர் அங்கே போகும்போது கண்டிப்பாக இந்த தண்டனை உறுதி. அடி உதை பட்டினி வதைக்கப்படுவது உறுதி. இப்போ இன்னொரு தண்டனை இருக்குது பார்த்திங்கன்னா, அசிபத்திரம். தெய்வ நிந்தனை செய்தவர்களுக்கும் தர்ம நெறியை விட்டு அதர்ம நெறியை பின்பற்றியவர்களுக்கும் அடையும் நரகம் மீது. இங்கு பாவிகள் பூதங்களால் துன்புறுத்தப்படுவார்கள். இனம் பெரியாத ஒரு பயம் உண்டாகும். அப்போது இந்த அசிபத்திரம் காலகுத்திரம் இந்த 2 தண்டனையும் இவங்களுக்கு உறுதியாக இருக்குது. இந்த உயிர்களெல்லாம் கண்டிப்பாக எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி மதிக்கணும், கண்டிப்பாக அப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு உலக நீதி இருக்குது. அதை மீறி தான் இவங்க செய்யாங்க. அப்போது எதுக்காக இந்த விஷயங்களை இப்படி செய்யாங்க? ஒரு நேரப்போக்குக்குன்னா ஒரு தடவை விளையாடு, 2 தடவை விளையாடு, கடைசி வரை அந்த மனுஷனை துன்புறுத்திட்டே இருந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ இல்லை, நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இதே மாதிரி உள்ள செயல்களை செய்ய அந்த பிள்ளைகளின் அந்த இளைஞர்களின் அந்த பெற்றோர்கள் ஏன் கண்டிக்க மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்களா? அந்த அவர் கோபிச்சுட்டு போகிற அந்த நேரத்தில் ஒரு சாபம் விட்டார்னா அந்த கல்யாணம், அந்த மணமகனின் வாழ்க்கை பாதிக்கப்படாதா? யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு சாபம் மட்டும்தான். ஏன்னா அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு இடமாக அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை பார்க்க வேண்டி தான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தொழிலுக்கு வராரு. தொழிலுக்கு வர இடத்துல அவர் இவ்வளோ அவமானத்தை நேரிடும் போது அவர் ஏன் எந்திரிச்சு போகலைன்னா, அவரை நம்பி அவர் குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது. அப்படியே அந்த பாதியில் ஓடி போயிட்டா எனக்கான காசு கிடைக்காதுன்னு உள்ள முறைக்கு தான் அவர் கடைசி வேறு அதையெல்லாம் தாங்கிக்கிறாரு. இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் வாய்ப்பு உள்ளவன், கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவன்னா உனக்கு வேண்டாம், உன் காசே வேண்டாம், தன்மானம் தான் பெருசுன்னு இறங்கி போயிருப்பான். அவர் இந்த சித்திரத்தை மொத்தம் தாங்கிட்டு அங்கே இருக்கார். அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த காரியத்தை முடிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஏறி போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு தன் மனைவிகளுக்கு என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு ஒரு பயத்தில் தான் அவர் இருந்தார். ஒழிச்சிட்டு வேற ஒன்றும் கிடையாது. கடைசி வரை இருந்து பொறுமையாக இருந்து அவர் எந்திரிச்சு போவார். சில இடங்களில் பாதியில் ஓட பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
மிக தொன்மையான கலாச்சாரங்களை கொண்டது, பழமையான விஷயங்களை கொண்டது. அப்போ நம்ம கலாச்சாரம் பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும். அது ஐயர்னு நான் சொல்லலை, எந்த உயிராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நம்ம துன்புறுத்துதல் கூடாது. அதுவும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மங்கள நிகழ்ச்சியை நடத்த வந்த ஒரு நம்ம கடவுளுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டிய ஒருவரை இந்த மாதிரி துன்புறுத்துவது மிகவும் ஒரு வேதனைத்தக்க விஷயமாக இருக்குது. இதே மாதிரி விஷயங்களை இன்னும் நடக்காமல் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதே மாதிரி விஷயங்கள் செய்திருந்தால் அவங்களுக்கு அறிவுரை கூறுங்க. காரணம் வந்துட்டு இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளே சபிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த சாபம் 7 ஜென்மத்துக்கும் நீளும். அந்த சாபத்தை வாங்காமல் இருக்கணும்னு சொன்னால் இதே மாதிரி செயல்களை செய்யாதீங்கன்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சிவகுமார் குமாரவரம். இது உங்கள் நம்ம பூமி ஆன்மீக கலாச்சாரம் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய்.